ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 119. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீக் நல்லாவே புஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆப்ஸும் கார்டியோவும் பண்ணலாம். ஸோ கார்டியோக்கு அனிமல் ஃப்ளோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸோ ஆப்பை டார்கெட் பண்ணுற மாதிரி வெயிட்டட் கிரன்ச்சஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆப் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது உங்களுடைய மற்ற மசில் குரூப் மாதிரி உங்களுடைய ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த மசிலை ட்ரெயின் பண்ண தான் உள்ளே நல்லா பில்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் போக 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 நீங்கள் உங்களுடைய மசில் பில்டிங் ஜேர்னியில் ஃபேட் லாஸ் ஆனதுக்கப்புறமா அந்த விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போவே உங்களுக்கு சிக்ஸ் பேக்ஸ் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நீங்கள் அந்த ஃபேட் எல்லாம் குறைச்சி நல்ல மசில் டெஃபினேஷன் வர்றப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆப் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபேட்லாம் லாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ ஏஸ்தட்டிக் லுக் வேணும்னா இந்த ஆப் மசிலில் வந்து நீங்கள் நல்லாவே ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஏஸ்தட்டிக் டெஃபினிஷன் கிடைக்கும். ஸோ அது வந்து 4 மசில் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 மசில் குரூப்பையும் நல்லா டார்கெட் பண்ணுற மாதிரி ஆப்ளிக்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்பர் லோவர் அந்த ஆப்ஸ்க்கு நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணி ஸோ இன்னர் ஆப்ளிக்ஸ்க்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நான் அனிமல் ஃப்ளோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அனிமல் ஃப்ளோ பண்ணிவிட்டு நிறைய மூமெண்ட்ஸ் பண்ணேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மூமெண்ட்ஸ் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ பிளாங்க்ஸ் பண்ணேன். ஸோ இந்த கோர் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த கோர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி வந்து ஃபர்தராக நீங்கள் பண்ணக்கூடிய மற்ற மசில் குரூப்க்கான ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த கோர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மற்ற ஒர்க் அவுட்ஸும் உங்களால் நல்லா பவர்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த கோர் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் மற்ற ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதோ இல்லை வெயிட் லிஃப்ட் பண்ணுறப்போதோ அவங்களுக்கு ரொம்பவே ஸ்டெபிலிட்டி மிஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எப்போதுமே அந்த கோர் ட்ரைனிங் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஃபர்தராக உங்களுடைய ட்ரைனிங்கில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய மீலையுமே நான் நல்லா எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மீல் வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரெயின் பண்ண போவேன். ஸோ அது நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ see you in the next video. Bye bye.